என்னடா இது? டேய் இப்போதான்டா தூங்குன மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? டேய் எங்கடா இங்க இருந்த பொருள் எல்லாம்? நெறைய பொருள் இருந்துச்சுல்ல நேத்து நைட்டு தூங்குற விட்டியது. டேய் எவனா திருடன் வந்து எடுத்துட்டானா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு என் ரூம்ல அந்த பொருள் எல்லாம் எங்க? எங்க எடுத்துன்னு போய் வச்ச? ஏய் யாரு இது? என்னது? யாரா? உன்ன 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தேன் பாத்தியா? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலயும் சொல்லுவடா. ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கா, ரூம ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். கிளீனா வச்சுக்கணும்னு பார்த்தா, ரூம்ல என்னடா அவ்ளோ குப்பை போட்டு வச்சிருக்க? கிளீன் பண்றேன், கத்துறேன், ஒரு சொட்ட கூட திரும்பி பார்க்கல. அப்படி என்னடா தூக்கம் இந்த வயசுல உனக்கு? இப்பதானே நீ நல்லா உழைக்கணும். இப்ப என்னடா தூங்குறது? அது இல்லம்மா நேத்து ஃபுல்லா ஹெவி வொர்க்குமா. பாஸ் வேற ஹெவியா வொர்க் குடுத்துட்டாரு. ஸோ அத முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சும்மா. ஸோ முடிச்சுட்டு லேட்டா தான் வந்தேன் வீட்டுக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆமா அத்தா. நேத்து ரொம்ப டயர்டா இருந்தாரு. டெய்லியுமே வேலைக்கு போவாரு. ஆனா எப்பயுமே அந்த மாரி டயர்டா வந்ததில்ல. ஆனா நேத்து ரொம்ப டயர்டா இருந்தாரு அத்தா. அதனால தான் ரொம்ப தூங்கிட்டு இருப்பாருன்னு நெனைக்கிறேன். சரி, சரி. நீ வேலைக்கு கிளம்பு. டைம் ஆயின்னு இருக்கு. அவள நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு டக்குன்னு. சரிம்மா நான் கிளம்புறேன். ஸோ தண்ணி ஊத்தியும் துணிய மாத்தி நான் அப்படியே கிளம்புறேன் வேலைக்கு. டேய் 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 என்னடா இது? இப்பதான்டா ஒரு ஆபத்துலேருந்து வெளிய வந்தேன். திருப்பணுமா? நான் வேலைய வுட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான் என்ன இங்கேயே சாவடிச்சுருவாங்க போலயே! ஸோ அவ வேற பிரெக்னன்ட்டா இருக்கா. மெடிக்கல் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய இது இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரே வழி தான் இருக்கு. என்ன ஆனாலும் பரவால்ல. ஸோ அந்த பாஸ் கிட்ட ரிட்டர்ன் போயிட்டு, நம்ம வேலை செஞ்ச காச ரிட்டர்ன் கேட்குறோம். அந்த பைக் எடுத்துன்னு வந்து குடுத்ததுக்கு கூட நம்மளுக்கு காசு தேவையில்ல. ஸோ நம்ம அத வேலை செஞ்ச காச நம்மளுக்கு ரிட்டர்ன் வேணும். ஸோ நம்ம இப்பயே கிளம்புவோம். டைம் இல்ல. முருகா! எப்படியாவது அந்த பாஸ் வந்து எனக்கு குடுக்க வேண்டிய அமௌண்ட்ட வந்து குடுத்துறணும். ஸோ என்னை எந்த ஒரு இதுலயும் என்ன சாகடிச்சிடக்கூடாது முருகா! ஸோ போன டைமே என்ன வெரட்டி வெரட்டி தொரத்துனாங்க. ஸோ இந்த டைம் நான் சேஃப்டிக்கு கார் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளால ஓடி வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மள சுட்டு தள்ளிருவாங்க. ஸோ கார் எடுத்துன்னு நம்ம டக்குன்னு ஓடி வந்துரலாம். ஸோ என்ன சாப்பாடு இருக்கு? ஓ சிக்கன் நூடுல்ஸா? ஓகே. நல்லா தான் இருக்கு. இது கூட சாப்பிடறதுக்கு காசு இல்லையே நெக்ஸ்ட் மந்த்துக்கு. என்ன பண்ணுவோமே தெரியாது. பாஸ் கிட்டருந்து ஃபர்ஸ்ட்டு காச புடுங்கணும். ஸோ நான் உழைச்ச காச தான் கேட்க போறேன். நான் ஒண்ணும் இல்ல என்னுடைய ஓசூல்ல குடுங்கனாலாம் நான் கேட்கல. நான் உழைச்ச காச கேட்கறேன். அவன் தரலன்னா, அப்புறம் பார்த்துக்கிறேன் அவனுக்கு இருக்கு. டைம் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு கெளம்புவோம். அம்மா! அம்மா! அப்படியே நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ம்மா. அவ எங்கம்மா? இங்க தானே இருந்தா? அவ இப்பதான் மாத்திரை போட்டு போய் தூங்கியிருக்கா. அவள நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நான் சொல்லிர்றேன். அவன் வேலைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் சொல்லிர்றேன். பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. அவள ஒரு டைம் பார்த்துட்டு போயிருவோம். ஸோ அவ மூஞ்சில முழிச்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஓ! அந்த சைடு தூங்கின்னு இருக்காளா? சரி ஓகே. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ இப்ப தான் டேப்லெட் வேற போட்டுருக்கா. சரி, சரி. நல்லா தூங்கு. முருகா! நான் ரிட்டர்ன் அந்த பாஸோட இடத்துக்கு போறேன். ஸோ என்ன நீ தான் காப்பாத்தணும். எனக்கு எந்த ஒரு கெட்டதுமே நடக்கக்கூடாது அந்த இடத்துல. ஸோ நீ எனக்கு துணையா மட்டும் இரு முருகா. ஸோ போன டைமே என்ன தொரத்தி தொரத்தி அடிச்சாங்க. ஸோ நடு ரோட்ல மயங்கி விழுந்தேன். என்ன ஒருத்தர் வந்து காப்பாத்தி எட்டுன்னு வந்து வீட்ல வந்து வுட்டாங்க. ஸோ இந்த டைம் அந்த மாரி நடக்கக்கூடாது முருகா. ஸோ எனக்கு நான் வேலை செஞ்ச காச மட்டும் குடுத்துறணும். நான் பைக் எட்டுன்னு வந்து குடுத்த காசு கூட எனக்கு தேவையில்ல. எனக்கு வேலை செஞ்ச காச குடுத்துட்டாங்கன்னா, அந்த காச வச்சு நான் ஏதோ ஒரு வண்டியோ, ஏதோ ஒண்ணு வாங்கி பொழச்சுக்குவேன் முருகா. ஸோ எனக்கு துணையா நில்லு. பாஸோட இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ என்ன ஆனாலும் பரவால்ல. நம்ப காச வாங்காம இந்த இடத்த விட்டு போக்கூடாது. ஸோ சேஃப்டிக்கு நம்மகிட்ட இந்த கார் மட்டும் தான் இருக்கு. அப்படி நம்ம கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா, டக்குனு இந்த கார்லருந்து நம்ம ஏறி டப்புன்னு எஸ்கேப் ஆயிரலாம். பாத்துக்கலாம். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். இங்க இருக்கிற ட்ரக்கெல்லாம் ஒரு காலத்துல நான் ஓட்டியே இருந்தேன். நெறைய ட்ரக் ஓட்டியே இருக்கேன். ஸோ என்னுடைய 2 உயிர் நண்பர்கள் அங்க இருக்காங்க. அவங்க தான் என்ன அடிச்சு தொரத்துனாங்க போன டைமு. ஓகே பரவால்ல. எனக்கு என்னுடைய காசு வேணும். அந்த பாஸ் அங்க நிக்கிறான். "ஏய்! இது வந்து அந்த பாஸ் கிடையாதே! அந்த பாஸ் கிடையாதே! ஏய் காசு கிடைக்குமா அப்ப நம்மளுக்கு? ஹலோ ப்ரோ! யாருப்பா நீ? என்ன வேணும் உனக்கு? சார் நான் இந்த இடத்துல தான் சார் வேலை செஞ்சிருந்தேன். போன பாஸ் கிட்ட நான் வேலை செஞ்சிருந்தேன் சார். எனக்கு போன மந்த் சேலரியே குடுக்கல சார். அத வாங்கலான்னு தான் சார் வந்தேன் இங்க. சரிப்பா, ஓகே. உன்னுடைய டிரைவிங் நம்பர் சொல்லு. சோ எல்லாருமே நம்மளோட கேங்ல இருக்கவங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு நம்பர் குடுத்திருப்போம். உன்னுடைய டிரைவிங் நம்பர் சொல்லு. சார் 205 சார். இருப்பா ஒரு செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். ஆமா 205 டிராவர் தானே உன்னோட நேமு. ஓகே. இதான் அக்கவுண்ட்ல அமுச்சு விட்டேன் பாருப்பா. ஓகே சார். நன்றி சார் எனக்கு சேலரி போட்டதுக்கு. அப்பா! சேலரிய வாங்கிட்டேன்டா சாமி. இப்ப போயிட்டு ஒரு வண்டிய வாங்கிட்டு, எப்படியாவது நம்ம சொந்தமா ஒரு தொழில வைக்கணும். இதுக்கு மேல இந்த சைடே வரக்கூடாது. அந்த பழைய பாஸ் வர்றதுக்குள்ள எப்படியாவது நம்ம கிளம்பிரணும்டா சாமி. அவன் வந்தானா என்ன இங்கேயே உயிரோடயே புதைச்சுருவான். எப்படியோ தப்பிச்சாச்சு. காசையும் வாங்கிட்டோம். தப்பிச்சுட்டோம். கடவுள் இருக்கான்டா குமாரு. முருகா! நன்றி முருகா! பைக் ஷோரூம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு வண்டிய எடுப்போம். நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு வண்டியும்,
ஒரு கடையும் ஃபர்ஸ்ட்டு வாங்கணும். ஸோ ஒரு தள்ளு வண்டி கடை மாரி ஒரு கடைய வாங்கிக்குவோம். ஸோ வண்டி பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கு. ஓ! இந்த வண்டி கிடைச்சா கூட போதும்டா. இப்போதைக்கு நம்ம இருக்கிற இதுக்கு. இந்த வண்டி கிடைச்சா கூட போதும். ஓனர் இருக்கீங்களா? ஹலோ! யாரு இந்த கடையோட ஓனர்? வாங்க. உட்காருவோம். அவ வர வரையும் உட்காருவோம். யாரா அது கத்துறது? கஸ்டமர் போல. ஸோ எப்பவும் போல வண்டிய பார்த்துட்டு போவாங்களா? இல்ல வாங்குவாங்களான்னு தெரியலையே! டெய்லி இந்த மாரி ஒருத்தன் வரான். வண்டிய வாங்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹலோ ப்ரோ சொல்லுங்க. ஸோ எங்களுடைய கடையில ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் இருக்கு. ஸ்பெஷல் வண்டி. ஸோ இந்த வண்டி இருக்கு. ஸோ சொல்லுங்க என்ன வேணும்? இந்த வண்டி வாங்கணுமா? என்ன வேணும்? சார் இந்த வண்டி எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இந்த வண்டிய வந்து நானே வாங்கிக்கிறேன். ஸோ நீங்க எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்க. இந்த வண்டிய நானே வாங்கிக்கிறேன். சார் நெறைய பேர் வந்து இந்த வண்டிய பார்த்துட்டு வாங்காமயே போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஸோ நான் உண்மையா சொல்றேன். நெறைய பேர் இந்த வண்டி புடிக்கலன்ட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்றதுனால நான் ரொம்ப கம்மியா தரேன். ஸோ 30,000க்கு இந்த வண்டிய நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே சார். உங்களுடைய கடையோட நம்பருக்கு நான் இப்ப அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. இதோ அனுப்பிச்சு விட்டேன் பாருங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகே நீங்க போய் எடுத்துக்கோங்க. அமௌண்ட் எல்லாம் வந்திருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெற்றிகரமாக லைஃப்ல ஃபர்ஸ்ட்டு பைக்கு வாங்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வண்டி மேல ஏறி உட்காருவோம். போடு. பயங்கரமா இருக்கு சவுண்டு. இப்ப நம்ம பீச் சைடு போவோம். அப்பதான் நம்மளால தள்ளு வண்டி கடைய வாங்க முடியும். ஸோ தள்ளு வண்டி கடைய வாங்கி அது மூலியமா சேல் பண்ணி தான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பர்கர் அந்த மாரி ஏதாவது கடை கிடைச்சுச்சுன்னா, அத வாங்கி நம்ம இன்னைக்கு இருந்தே ஆரம்பிப்போம் சேல்ஸ். என்னடா இது பீச்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு. கடை மட்டும் ஒண்ணு வாங்கி போட்டோம். நல்லா சேல்ஸ் ஆகும். ஏதோ ஒரு கடை கண்ணுல மாட்டுதா? ஏதோ ஒண்ணு. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணுகிறத நம்மளால வாங்க முடியாது. ஓகே. இந்த கடையில வந்து யாருமே கிடையாது. இந்த தள்ளுவண்டி கடை. ஸோ இத வேணா நம்ப கேட்டு பார்ப்போம். ஓனர் வந்து உள்ள இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கடை பார்க்கறதுக்கு சீரியஸ்லி டீசென்ட்டா நல்லாவே இருக்கு. ஸோ பர்கர் கடை தான். ஸோ நம்மளும் பர்கர் கடை தான் போடலான்னு இருந்தோம். ஸோ பர்கருக்கு ஏத்த எல்லாமே இருக்கு. ஸோ ஓனர் கிட்ட ஃபர்ஸ்ட்டு போய் கேட்போம். என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சார் வெளிய ஒரு அது தள்ளு வண்டி கடை நிக்கிதே, அது சேல்ஸுக்கு இருக்கா? சார் அது ரிப்பேர்ல இருக்கு சார். அது சேல் பண்ணாலும் யூஸ் ஆகாது. அந்த கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அதனால தான் அது சும்மா வெளிய நிறுத்தி வச்சிருக்கோம். சார் எனக்கு குடுக்குறீங்களா? நான் வாங்கிக்கிறேன். ஸோ அது ஒர்க் ஆகலனாலும் பரவால்ல சார். எனக்கு குடுங்க சார் அத நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க. ஆனா ரிட்டர்ன் வந்து அமௌண்ட் கேட்கக்கூடாது. ஸோ அது இது ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டோம். அது வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ₹1000 குடுத்துட்டு எடுத்துக்கோங்க. நான் கம்மியா தான் சொல்றேன். ₹1000 குடுத்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ உங்க கடை நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டேன் பாருங்க. செக் பண்ணிக்கோங்க. கடைய வாங்கியாச்சு. இப்ப இந்த கடைய ரெடி பண்ணி ஆகணும். ஸோ நம்மளே ஒரு நல்ல மெக்கானிக் தான். நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எடுத்துன்னு போணும். ஏன்னா ஆல்ரெடி இங்க நெறைய கூட்டம் இருக்கு. எடுத்துன்னு போயிட்டு நம்ம தரமா சேல் பண்ணுவோம். ஸோ அந்த இடம் காலியா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துலயே நம்ப இந்த இடமே ஓகே தான். இந்த இடத்துலயே நம்ப ரிப்பேர் பண்ணுவோம். அந்த கடை ஓனரு நம்மளுக்கு 1000க்கு குடுத்தாரு இந்த வண்டிய. ஸோ 1000க்கு ரொம்ப ஒர்த்து தான். சில இடத்துல மட்டும் ஒரு இதா இருக்கு. ஸோ அந்த கடை ஓனருக்கு ரெடி பண்ண தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. நம்ப காட்டுல இன்னைக்கு மழை தான். ஸோ நம்ப ஒய்ஃப் ஃபேஸ்ல வந்து முழிச்சுட்டு வந்தோம். நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னேன். நம்ப ஒய்ஃப் முகத்துல முழிச்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும்ன்னு சொல்லிட்டு. அதே மாரி இன்னைக்கு அந்த பாஸும் கிடையாது. நம்பளுக்கு காசும் கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு வண்டி வாங்கிட்டோம். அப்புறமா தள்ளி வண்டியும் ஒண்ணு வாங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. வண்டிய இப்ப சீக்கிரமா ரெடி பண்ணுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் இதா இருக்கு. அவ்வளோதான் ஃபைனலா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கடை பார்க்கறதுக்கு புதுசா இருக்கு. ஸோ இப்ப நம்ம கடைய போட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பர்கர் வாங்குறீங்களோ பர்கர். இது சாதாரண பர்கர் கடை கிடையாது. தளபதி சிஎம் சிக்னேச்சர் போட்ட ஒரு லெட்டர் கிடைக்கும். நீங்க என் கடையில பர்கர் வாங்குனீங்கன்னா. மறக்காம வாங்க, வாங்க, வாங்க. என்ன சொல்றீங்க? உங்க கடையில பர்கர் வாங்குனா தளபதி சிஎம்மோட சிக்னேச்சர் கிடைக்குதா? எனக்கு ஒரு அப்படி பர்கர் பார்சல் பண்ணுங்க. ஹலோ கைஸ். இந்த இடத்துல நம்ம பர்கர் வாங்குனா தளபதி சிஎம்மோட சிக்னேச்சர் கிடைக்குதாம். ஸோ இது சரியா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, GTA 5ல பீச் பக்கம் தான் இருக்கு. நீங்களும் வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க. இத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பர்கர் வெந்துன்னு இருக்கு. இத உங்களுக்கு குடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? ஆமா தல. நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். இங்க தளபதி சிக்னேச்சர் கிடைக்குது. மறக்காம எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பர்கர. இந்த இடத்துல நம்மளுக்கு கூட்டமே வர மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். பக்காவா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாரி ஒரு அசிஸ்டன்ட் வேணும். ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நம்ம போயிட்டு இடத்த ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல வந்து நம்ம கடைய போடுவோம். பீச் உள்ள போய் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அந்த இடத்துல ஏதாவது கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு. என்னடா இது ஆல்ரெடி கடைய வேற போட்டுருக்கான். எவனோ ஒருத்தன் கடைய போட்டுருக்கான் ஆல்ரெடி. ஸோ படுத்துன்னு இருக்கான்டா எல்லாருமே. எல்லாருமே படுத்துன்னு இருக்காங்க. ஆல்ரெடி வேற கடை இருக்கிற தொட்டு நம்ம இங்க போட்டாங்கன்னா, நம்மளோட கடை அடி வாங்கும். ஆனா நம்மகிட்ட தளபதி ஆட்டோகிராஃப் இருக்கிறது நம்ம குடுக்குறோம். அதனால கூட்டம் வரும்ன்றது கொஞ்சம் டவுட் தான்.
ஏன்னா, இங்க எல்லாருமே சன் பாத் எடுத்துன்னு இருக்காங்க. வந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்ரெடி இங்க எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. வேற இடத்த பார்ப்போம். ஆமால்ல, நம்ம ஃபர்ஸ்ட்டு ரோட்லருந்து நம்ம வேகமா வந்துவிட்டி, நெறைய கூட்டம் இருந்துச்சுல்ல அங்க, அந்த ரோட்ல. பேசாம அந்த ரோட்ல போடுவோமா? அதிகமா கூட்டம் இருக்கு. அங்கன்னா 2 பேர், 3 பேர் வராங்க. இங்க ரோட்ல நெறைய பேர் போறாங்க. ஸோ, நம்ம இந்த இடத்துல கடைய போட்டாங்கன்னா, ஸோ தளபதி ஆட்டோகிராப் வேற இருக்கு. ஸோ, நம்மளுக்கு நெறைய பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவ. அவன புடிப்போம். "டேய் யார்றா தம்பி நீ? என் கடை முன்னாடி நிக்கிற? யார்றா நீ?" சார் எனக்கு வேலை வேணும் சார். அதனால தான் சார் உங்க கடை முன்னாடி நின்னுனேன். ஸோ நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்றேன் சார். எனக்கு வேலை மட்டும் குடுங்க சார். "சரிடா தம்பி நான் வேல தரேன். ஸோ வர்றவங்கள எல்லாமே அழகா வெல்கம் பண்ணு. எல்லாரையுமே நம்ம கடைக்கு கூப்புட்றா தம்பி." ஐயா வாங்க ஐயா வாங்க. நம்ப கடையில அருமையான பர்கர் இருக்கு. ஸோ நீங்க அத வாங்குறது மூலியமா உங்களுக்கு தளபதி சிஎம்மோட ஆட்டோகிராஃப் கிடைக்கும். இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஐயா வாங்க ஐயா வாங்க. ஐயா வாங்க ஐயா வாங்க. "பரவாயில்லையேடா, கலக்குறியேடா. நான் கூட என்னமோ நெனச்சேன். சூப்பரா பண்றியேடா. அங்க பார்றா கூட்டம் வந்துன்னே இருக்கு. பண்றா, பண்றா, பண்றா." "சார் எனக்கு ஒரு பர்கர் குடுங்க. எனக்கு விஜய் ஆட்டோகிராஃப் வேணும். அதனால பர்கர் குடுங்க." "பர்கர் நல்லா தான் இருக்கு." "என்னடா இது திடீர்னு மழை வருது. டேய் இப்பதான்டா சேல்ஸ் நல்லா போச்சு. திடீர்னு மழை வந்துருச்சே." "தம்பி உன் பேர் என்னப்பா?" "நீ வீட்டுக்கு போப்பா. டக்குனு வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. இங்க நிக்காத. மழை வேற வேகமா வருது. நீ கெளம்பு. நான் பாத்துக்கிறேன். நான் மீதி எல்லாமே நான் பாத்துக்கிறேன்." பாஸ் என் பேரு நோபிட்டா பாஸ். நீங்க நோபிட்டானே கூப்பிடுங்க. அதுதான் நல்லா இருக்கும். நீங்க நோபிட்டானே கூப்பிடுங்க. சரிடா நோபிட்டா, மழை விடுற மாரி தெரியல. இடி, மின்னல் வேற பயங்கரமா அடிக்குது. நீ இப்ப கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு வா. சரி ஓகே பாஸ். என்னோட வீடு பக்கம் தான் இருக்கு. நான் இப்படியே ஓடியே கூட போயிருவேன். நீங்க வீட்டுக்கு போற வீட்டுக்கு சேஃப்டியா போங்க பாஸ். அவ்வளவுதான் நான் போயிட்டு வரேன். பாய் பாய். எப்படியோ வேலை கட்டிச்சிரா. இப்ப போய் ஹவுஸ் ஓனருக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு கரண்ட் பில்லையும் கட்டிட்டு இதுக்கு மேல இருக்கடா ஹவுஸ் ஓனரை என்ன திட்டுவ சன்னி டேய் வீட்டை விட்டு வெளியே போட நீ திட்டுவ காசை கொடுக்குறேன் அப்புறம் இருக்குடா உனக்கு. டெய்லியுமே நம்மளை திட்டினே இருப்பான். பார்க்குற வீட்டையெல்லாம் டேய் சனி டே உருப்படாதவனே அப்படி இப்படின்னு திட்டுவான். இதுக்கு மேலே நம்மளை இப்படி திட்ட முடியும்? நம்ம காசை கொடுத்துருவோம். காசை கொடுத்துட்டு அப்புறமா அவன் வரட்டுமே. அன்னைக்கு இருக்கு என்னவாடா திட்டின சனினே டேய் சனினே வீட்டு ஓனரு அப்படி நான் திட்ட வேண்டாம் உடனே. ஏன்னா நான் காசு கொடுத்து தான் வீட்டில் தங்குறேன், ஹோஸ்டலில் தங்கலை சரியா அப்படின்னு சொல்லி அவனை இன்னைக்கு முட்டி விட போகிறேன் பாருங்க. நாளைக்கு வரட்டும், அவன் ஹவுஸ் ஓனர் வரட்டும். இருக்குடா அவனுக்கு ஹவுஸ் ஓனர், நாளைக்கு வாடா நீ. மழை வேற பயங்கரமா வேற அடிக்குதே. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். அந்த நோபிட்டா பையன் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி நம்மளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். பயங்கரமா வேற இடி வேற இடிக்குது. ஸோ இங்கே இருந்தாங்கன்னா அவ்வளோதான். தப்பி தவிரி நம்ம மேலே இடி விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். ஆல்ரெடி மேலே வேற ஒரு ஃபுட்பால் மாதிரி இடி விழுந்த மாதிரி தான் இருக்குது லைட்டாக நம்ம தலையில் வேற. ஸோ இப்போ ஒரு இடி விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், போயிடுவோம், பொட்டி ஆயிடுவோம். ஸோ நம்ம சீக்கிரமாக வேற வீட்டுக்கு போனோம். ஸோ நம்ம ஒய்ஃபு அம்மா எல்லாம் வெயிட் பண்ண இருப்பாங்க வீட்டில். சீக்கிரமாக போகலாம். இந்த நல்ல விஷயம் வேற. ஸோ நம்ம கடை வண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இந்த நல்ல விஷயத்த வேற நம்ம சொல்லணும், அவங்க கிட்ட சொல்லுவோம். ஐயையோ மழை ஏறுது, இதை வண்டியை வேற கண்ட்ரோல் பண்ண, இது இடி ஒரு பக்கம் கண்ணு வேற கூசுது. அந்த அளவுக்கு பயங்கரமா வேற இடி இடிக்குது. ஒரு பக்கம் காரு வேற டயர் வேற ஒரு பக்கம் தேய்ச்சின்னு போகுது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. அவ்வளோதான் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான்டா அப்பா, வந்துட்டேன்டா அப்பா வீட்டுக்கு. சேஃப்டியாக வண்டியை எடுத்துன்னு வந்து நிறுத்திடுவோம். கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். ஸோ வண்டி யாராவது எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். ரிட்டர்ன் போய் எல்லாம் வாங்க முடியாது. ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் இருந்துச்சு அந்த கடையில். ஸோ சேஃப்டியாக எப்படி நிறுத்தலாம்? இந்த சைடு நிறுத்திடலாமா? எனக்கு தெரிஞ்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு சைடு யார் வரப்போகிறாங்க? பெருசாக யாரும் வரமாட்டாங்க. இங்கே எல்லாருமே இல்லாதவங்க தான் இருக்காங்க. அதனால இல்லாதவங்ககிட்ட எடுத்துன்னு போனால் அவங்ககிட்ட தான் இல்லாமல் போயிடும். அப்படியே நிறுத்தி விட்டுறலாம். நாற்று நம்ம வேற சர்க்கிள் வேற அடிச்சுன்னு வண்டி ஓட்டவும் நல்லாதான் இருக்கு. ஓட்டினே இருக்கலாம்னு தோணுது. அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கு. இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஸோ மழை வேற வேகமாக வருது. நம்ம ஒய்ஃபு பார்த்தா வேற திட்டுவா வேற. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு வேற உள்ள போகலாம். இந்த நல்ல விஷயத்த இன்னைக்கு சொல்லலாமா இல்லை வேற எப்பயாவது சொல்லலாமா? இந்த நல்ல விஷயத்த சொல்லியே ஆகணும். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணு, அம்மா எங்க இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு. சின்ன பொண்ணு, அம்மா சின்ன பொண்ணு இங்கே தானே இருப்பா? இங்கே இல்லையே, சமையல் அறையில் தான் இருப்பாப்பா. சின்ன பொண்ணு எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஓ இங்கே உட்காந்து இருக்காங்களா? அம்மா எங்க? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, அம்மா எங்க? அம்மா எங்க? அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நில்லுங்க ஒரு 2 நாளாவது நில்லுங்க. இல்லைன்னா அவர் என்னை திட்டுவாருன்னு சொல்லிட்டு. இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சரி ஓகே. இப்போதைக்கு அந்த நல்ல விஷயம் வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஸோ எல்லாருமே இருக்கிற விட்டி நான் சொல்கிறேன். ரிட்டன் அம்மா வர்ற விட்டி நான் வந்து அந்த நல்ல விஷயத்த சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். சரி ஓகேங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இன்னைக்கு. ஸோ நல்லது நடந்தால் நான் சந்தோஷம் தாங்க, எனக்கு சந்தோஷம் தான். ஸோ எனக்கு கால் வேறு வலிக்குதுங்க. அதனால தான் இப்படி கால் மேலே போட்டு உட்காந்து இருக்கேன். தப்பாக இருக்காதீங்க.
ஏய் இது உன் வீடுடி. நீ எப்படி வேணா இரு. நீ கால் மேலனா கால் போட்டு உட்காரு. என்ன வேணா பண்ணு. இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு. நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஸோ வேணாம் நான் தப்பி தவறி வாய திறந்து கூட உளறுவேன். வேணாம் இதோட நிறுத்திக்கலாம். சரி ஓகேங்க, நான் அப்படியே போய் தூங்குறேன். நீங்க சாப்பிட்டு அப்படியே போய் நீங்களும் தூங்குங்க. என்னவா இருக்கும் இவர் வேற திடீர்னு சஸ்பென்ஸ்ன்றாரு, இவ்வளோ ஹாப்பியா இருக்காரு. இவ்வளோ ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, நல்ல விஷயமா இருந்தா சந்தோஷம் தான். இந்த கடைய வச்சத வந்து அவளுக்கு சொல்லிடலான்னு தான் பார்த்தேன். வேணாம் இப்போதைக்கு வேணாம். நம்ம ஒரு பெரிய வீடு வாங்கிட்டு அவளுக்கு சஸ்பென்ஸா அந்த வீடு கிட்ட கூட்டின்னு போயிட்டு காட்டுறோம். ஏய் டிராவரு, ஏய் இதே கண்ணாடிய பார்த்துட்டு தானே நான் சொல்லிட்டு போனேன். ஏய் இன்னைக்கு லக்கி டேடா டிராவரு, லக்கி டேடா. நீ ஜெயிக்க போற லைஃப்ல. புரியுதா டிராவரு? நீ ஜெயிக்க போறடா, ஜெயிக்க போற. சீக்கிரமா சாப்பிட்டு போய் தூங்குவோம். நாளைக்கு வேற வேலை இருக்கு. இப்போ அந்த சின்ன பையன் நோபிட்டா வேற வருவான். அவனுக்கும் வேலைய கத்துக் குடுத்துட்டு, நம்ம போய் லாரி டிரைவரா போயிட்டு வேற லோடு வேற ஏத்தின்னு போவோம். ஸோ அப்பதான் நம்மளால சீக்கிரமா ஏர்ன் பண்ணி லைஃப்ப செட்டில் ஆக முடியும். ஸோ சாப்பாடு இப்போதைக்கு பிரெட் தான் இருக்கு போல. ஸோ ஓகே இதவே நம்ம சாப்பிட்டு போய் தூங்குவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு டிரைவரே. ஸோ நம்ம பொறுமையா எல்லாமே பண்ணலாம். தூங்குற விட்டு அவள ஒரு டைம் போய் பார்த்துருவோம். அவளால தான் நம்மளுக்கு நெறைய நல்லது நடந்துச்சு இன்னைக்கு. ஸோ நல்லா தூங்கு, நல்லா தூங்குடி நீ. ஸோ கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகேவா? பெரிய சர்ப்ரைஸு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணு. ஸோ உனக்கு குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த சர்ப்ரைஸ நான் குடுக்க ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா சர்ப்ரைஸ குடுப்பேன். ஸோ வெயிட் பண்ணு. உனக்காக நெறைய சஸ்பென்ஸ் காத்துன்னு இருக்கு. தூங்குடா டிரைவரு தூங்கு.